AK-64 படத்தை பத்தி ஒரு செமையான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம AK-64 படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்ட்ட போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ இதில பார்த்தீங்கன்னா ரீசென்ட் இன்டர்வியூல நம்ம விஷ்ணுவர்தன் அவர்கள் ஒரு பக்காவான ஸ்டோரி ரெடியா இருக்கு. அஜித் சார்ட்டயும் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இப்போ சோசியல் மீடியால ட்ராக்கர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம AK-ட்ட விஷ்ணுவர்தன் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. அதில ஏகப்பட்ட டேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம AK கதையை கேட்டிருக்காரு. ஸோ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா நிதிலன் சாமிநாதன் மகாராஜான்ற ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம AK கதை கேட்டிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 வீக்காவே நிதிலன் சாமிநாதன் அவர் தான் AK-64 படத்தை பண்றாரு அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி AK-64 படத்தை விஷ்ணுவர்தன் ஒரு பக்கம் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தென் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லியிருக்காரு நம்ம AK-ட்ட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ல இருக்காங்க. நிதிலன் சாமிநாதன், கார்த்திக் சுப்ராஜ், விஷ்ணுவர்தன், பிரசாந்த் நீல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த டேரக்டர் இந்த படத்தை பண்ணா பக்காவான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் இல்ல பிரசாந்த் நீல் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறேன். நான் ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா நம்ம AK-க்காக ஒரு பக்கா மாஸ் படத்தை பார்த்தீங்கன்னா எடுக்க போறதா நம்ம பிரசாந்த் நீல் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு பக்கா பீரியட் டிராமா படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவர்தன் அவர்களும் ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வேற லெவல்லே. ஸோ இவ்வளோ டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம AK-க்கு லைன் அப்ல இருக்காங்க. அதே மாதிரி கதைகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதையும் வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. ஸோ இதுல எந்த கதை நம்ம AK பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க கைஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூலைல தான் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்டா இருந்தாலும் வரும். ஏன்னா குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு AK-64 படத்தை பத்தி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தின உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மேலும் சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.